Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அங்கீகாரம் இல்லாமல் பணியாற்றி வரும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தங்களுக்கு அங்கீகாரம் அளிக்க விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். சேத்துப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 80க்கும் மேற்பட்டோர் 35 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு லைசென்ஸ் வழங்கப்படவில்லை. இதனால் கூலி உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட தங்கள் உரிமையை நிலைநாட்ட முடியாமல் தவிக்கும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தங்களுக்கு லைசென்ஸ் வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஏதாவது ஒரு பிரச்சனைனா லைசென்ஸ் இல்லை, நீங்கள் வியாபாரி ஆளுங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எங்களுக்கு லைசன்ஸ் வாங்கி உரிமையோட நாங்கள் கமிட்டிக்கு வேலை செய்யறதுக்கு நாங்கள் போகலான்னு மாவட்ட ஆட்சியரோட எங்கள் பணியோட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். மொத்தம் நீங்கள் எத்தனை பேர் வேலை செய்றீங்க? நாங்கள் நல்லா வேலை செய்றீங்க. நாங்கள் மொத்தம் 80 பேர் இருக்கோம். 35 வருஷமா பெரிய ஆளுங்களும் இருக்கிறாங்க. இப்போ படித்து வந்த பசங்களும் வேலை இல்லாதனால எங்கூட வேலை செய்கிறாங்க. சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் சார்பில் ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட ஓய்வூதிய பலன்களை வழங்க வேண்டும், மத்திய அரசு போன்று தமிழக அரசும் மருத்துவப்படி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. முதல்வரே, நியாயமா நியாயமா? 6 லட்சம் ஊழியருக்கு பழைய ஓய்வூதியம் வெறுங்கையோடு சென்று விட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அப்டா மார்க்கெட் வாழைத்தார் வாரச்சந்தை வழக்கமான வியாபாரமின்றி வெறிச்சோடியது. வாழை சாகுபடிக்கான ஆள் பற்றாக்குறையால் வாழைத்தார் வரத்து குறைந்து விலை அதிகரித்ததே இதற்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். 100 நாள் வேலை திட்டத்துக்கு செல்வோரை வாழை சாகுபடிக்கு ஈடுபடுத்துவதன் மூலம் வாழை சாகுபடியை அதிகரிக்க வைக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் அரசுக்கு வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காய்கறி 3 மாச பயிரா இருந்தாலும் வாழைக்கு ஒரு 10 மாச பயிர் இப்ப போட்டாங்கன்னா அடுத்த 10 மாசம் கழிச்சு அந்த வாழைக்காய் வெட்டுறாங்க. அப்படிங்கிற பட்சத்து பாதி சிலவங்களுக்கு இந்த தண்ணி தட்டுப்பாடு பிரச்சனை வரதுனால பாதியில வெட்டிடுறதுனால விலைகள் ஒரு ஏற்றம் இறக்குமா. சில நாள் விலை கூடுதல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அன்னைக்கு கூடுதலா வெட்டுறாங்க, அன்னைக்கு விலை கம்மியாயிருது. சில நாள் விலை கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டாமே வந்துடுறாங்க, அன்னைக்கு பார்த்து மார்க்கெட்ல விலை ஜாஸ்தி ஆயிருது. ஒரு விலை ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு நிர்ணயம் இல்லாத விலையா வித்துட்டு இருக்கனால வியாபாரிகளும் வர்றதுக்கு சங்கடப்படுறாங்க, விவசாயிகளும் ரொம்ப கஷ்டத்துல தான் பட்டுட்டு. ராமேஸ்வரம் அமிர்தாபுரம் பகுதி குடியிருப்புக்குள் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் அமிர்தபுரம் பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் இரவு நேரங்களில் விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள் புகுந்து கடும் சிரமத்தை அனுபவிக்கும் பொதுமக்கள் ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுத்து தேங்கிய நீரை அப்புறப்படுத்த வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சாலை விபத்தில் காயமடைந்த போதை இளைஞர் சிகிச்சைக்கு ஒத்துழைக்காமல் மருத்துவமனை ஊழியர்களிடம் அட்டகாசம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் பொறியியல் பட்டதாரி இளைஞர் மதுபோதையில் இருசக்கர வாகனம் ஓட்டி லாரி மீது விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. இதில் காயங்களுடன் உயிர் தப்பிய இளைஞர் 108 வாகனம் மூலம் ராசிபுரம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் போதையில் சிகிச்சைக்கு ஒத்துழைக்காமல் அட்டகாசம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. வண்டி பஸ்ல ஓடுது போற நவீன் பஸ்ல அடிபட்டா நவீனா நவீனா ஓடுது நவீனா